ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அருணா கார்த்திக். இன்றைக்கி நம்ம அகத்திக்கீரையை பற்றி பார்க்கலாமா? அகத்திக்கீரை பொதுவாக அமாவாசை டைம் வந்து மாட்டுக்கு தான் கொடுப்பாங்க. சென்னையில் வில்லேஜில் மட்டும்தான் சமைச்சு சாப்பிட்றாங்க. அகத்திக்கீரை வந்து சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப விசேஷம். முருங்கைக்கீரைக்கு ஈக்குவலான சத்து வந்து அகத்திக்கீரையில் இருக்குது. மேலோட்டமாக அகத்திக்கீரை வந்து என்னென்ன சத்து இருக்குது, எதுக்காக யூஸ் ஆகுதுன்றதை பார்க்கலாம். நம்ம அகத்திக்கீரையில் புரதம் மற்றும் சுண்ணாம்பு சத்து இருக்குது. இது புரதமும் சுண்ணாம்பு சத்துனால கால்சியம் தான்னு உங்களுக்கு தெரியும். கால்சியம் வந்து மோஸ்ட்லி எலும்புக்கு, பல்லுக்கு எல்லாத்துக்குமே கால்சியம் ரொம்ப அவசியம். அதனால் எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அகத்திக்கீரை. ஸோ வாரம் ஒரு தடவை எடுத்துக்கலாம். உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கும். உடம்பு ஹீட்டாக இருக்கிறவங்க அகத்திக்கீரை வாரம் ஒரு தடவை கண்டிப்பாக எடுத்துக்கணும். அப்புறம் வயிற்றில் உள்ள புழு, அப்புறம் பூச்சி எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த அகத்திக்கீரைக்கு இருக்குது. அப்புறம் பித்தம் இருக்கிறவங்க, அப்புறம் ஹை ப்ரெஷர் இருக்கிறவங்க வந்து இந்த அகத்திக்கீரை வாரம் ஒரு முறை எடுத்துக்கிட்டேன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நேச்சரை வந்து காப்பாற்றி அதை நம்ம நமக்கு யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கோங்க.